மந்திரச்சி பொருள் படிங்க. வேள்வி வேள்வி தீயில் அரக்கிய பொருட்களை இட்டு யஜுர் தேவ மந்திரங்களை உச்சாடனம் செய்தவுடன் ஆயிரக்கணக்கான ரிபுக்கள் என்னும் பெயருடைய தேவர்கள் அதிலிருந்து தோன்றினர் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிருகு முனிவரை போன்ற ஆற்றல் மிக்க அந்தணர்கள் வேத மந்திரங்களை உச்சாடனம் செய்வதன் மூலமே அந்தணருக்கான தேவர்களை தோற்றுவிக்க கூடியவர்களாவார்கள். வேத மந்திரங்கள் இப்போதும் உள்ளன, ஆனால் அவற்றை உச்சாரணம் செய்பவர்கள் தான் இல்லை. வேத மந்திரங்களையோ காயத்ரி அல்லது ரிக் மந்திரங்களையோ ஒருவன் உச்சாரணம் செய்துதான் விரும்பியவற்றை அடையலாம். ஆனால் இக்கலியுகத்திலோ ஒருவன் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஜபிப்பதன் மூலம் அனைத்து நிறைவினையும் அடையலாம் என்று பகவான் சைதன்யர் கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இங்க பாருங்க, பிருகு முனிவர் வந்து வேள்வித்தியில அர்க்கிய பொருள்கள்னா அதுல என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் அர்க்கிய பொருள்னு சொல்லுவாங்க. அர்ப்பணித்தவுடன் அதுல இருந்து ரிபுக்கள் என்று அழைக்கப்படும் ஆயிரக்கணக்கான தேவர்கள் வந்தாங்க. இந்த ரிபுக்கள்ன்ற வார்த்தை மொழிபெயர்ப்புல எல்லாம் வேணா எழுதிக்கோங்க. அவர்கள் அனைவருமே பலமிக்கவர்கள் வர்றாங்க. ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப பலம் ஜாஸ்தி உள்ளவங்க. தேவர்கள் பொதுவாவே அசுரர்கள் ஜாஸ்தி, தேவர் பலமிப்பா இருக்காங்க. ஆனா ரிபுக்கள்ன்ற குறிப்பிட்ட தேவர்கள் வராங்க. அவங்க ஜாஸ்தி பலம் உள்ளவங்களா இருக்காங்க. இந்த சக்தியினை அவர்கள் திங்கள் கடவுளான சோமனிடமிருந்து பெற்றவர்கள். அது சந்திரன் தேர்ந்து வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வேள்வித்தியில் அர்க்கிய பொருட்களை இட்டு யஜுர்தேவ மந்திரங்களை உச்சாடம் செய்தவுடன் ஆயிரக்கணக்கான ரிபுக்கள் என்னும் பெயருடைய தேவர்கள் அதுல இருந்து வராங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிருகுமுனிவரை போன்ற ஆற்றல் மிக்க அந்தணர்கள் வேத மந்திரங்களை உச்சாடனம் செய்வதன் மூலமே ஆயிரக்கணக்கான தேவர்களை தோற்றுவிக்க கூடியவர்கள் ஆவார். இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன சொல்லப்படுது? அந்த வேத மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கும் ஒரு சக்தி வேணும். அதுக்கு தபசிய வாழ்க்கை வாழணும். சும்மா எல்லாம் எல்லாராலையும் உச்சரிக்க முடியாது. அப்ப இந்த ஆற்றல் மிக்க முனிவரால அது உச்சாடனம் பட்டதுனால அந்த ரிபுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய தேவர்கள் வந்தாங்கன்னு சொல்லப்படுது. இது முக்கியமான பாயிண்ட் இல்லையா? எல்லாராலையும் சொல்ல முடியாது. அந்த பிருகு முனிவர் அதற்குரிய ஆற்றல் மிக்க அந்தணர்களா இருந்தாரு. வேத மந்திரத்தை உச்சரித்தா அதோட பலன் கிடைச்சது. அந்த வேத மந்திரம் இப்ப இருக்கு, ஆனா உச்சாடனம் செய்பவர்கள் தான் இல்லை. ஆனா அதுக்கான என்னென்ன வழிமுறையோ அதை ஃபாலோ பண்ணாதான் அது வேலை பார்க்கும். வேத மந்திரங்களையோ காயத்ரி அல்லது ரிக் மந்திரங்களையோ ஒருவன் உச்சாரணம் செய்து தான் விரும்பியவற்றை அடையலாம். ஆனால் இக்கலியுகத்திலோ ஒருவன் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜெயிப்பதன் மூலம் அனைத்து நிறைவினையும் அடையலாம் என்று பகவான் சைத்தன்யர் கூறுகிறார். ஏன் அப்படின்னா, கற்பக விருட்சம், ஒரு கற்பக விருட்சம் என்ன செய்யும்? கேட்டதெல்லாம் கொடுக்கும். அப்ப நம்ம வந்து ஹரிநாமம் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கும். ஆனா நம்மளுடைய இலக்கு என்ன? ஏன் ஹரிநாமம் சொல்றோம்? கிருஷ்ண பிரேமை. கிருஷ்ண பிரேமை, வெரி குட். பிரேமை, நமக்கு அந்த பிரேமை கிடைக்கிறதுக்காக இவ்வளவு வந்து ஹரிநாமத்தை உச்சரிக்கிறோம், பயிற்சி பண்றோம். நமக்கு கொடுத்துருக்காங்க, இதை செஞ்சீங்கன்னா சரியா முயற்சி பண்ணா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அது படிப்படியாக ஒரு நிலை 9 வகை நிலைப்பாடு இருக்கு. ஒன்னொன்னு செய்ய செய்ய எந்த நிலையை அடைப்போம், நம்ம இன்னொரு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத இங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஹரே கிருஷ்ணா. வேத மந்திரங்கள் சரியான முறையில் உச்சரிக்கப்பட்டால் அற்புதமான பலனை தரும். சரியா உச்சரிக்கணும், அப்ப அற்புதமான பலன் வரும். தைர் அலாதா யுதை சர்வே பிரமாதா சககுஹியகா கன்யமானா திசோ பேஜுர் உசத்பீர் பிரம்ம தேஜசாஸ்க அப்படின்னு சொல்லப்படுது. இது நான் படிச்சிட கொஞ்சம் தான் டைம் இருக்கு. மொழிபெயர்ப்பு. ரிபுத்தேவர்கள் வேள்வித்தியில் எரிகொலிகளினால் பேய்களையும் குகியர்களையும் தாக்கத் தொடங்கியவுடன் சதியின் காவலர்கள் அனைவரும் பல்வேறு திசைகளில் சிதறி ஓடி மறைந்தனர். அந்த ரிபுத்தேவர்கள் என்ன செஞ்சாங்க? வேள்வித்தியில அந்த குச்சி கொட்டையெல்லாம் கொல்லியெல்லாம் இருக்கும் இல்லையா? ஹரே கிருஷ்ணா. பேய்களையும் குகியர்களையும் தாக்க தொடங்குறாங்க. அப்ப அந்த சதியோட காவலர்கள்லாம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையா திரும்பி திரும்பி போறாங்க, ஓடி மறைகிறாங்க. ஹரே கிருஷ்ணா. வாங்க உட்காருங்க. ஹரே கிருஷ்ணா, ப்ளீஸ் கம். இதையெல்லாம் பிரம்ம தேஜஸ் என்னும் அந்த ஆற்றினாலேயே நிகழ்ந்தது. எதனால? அப்ப பிருகு முனிவர் அவர் சரியா உச்சாடம் பண்றாரு, அப்ப அந்த மாதிரி நடக்குது. அப்ப அந்த அதுதான் நம்ம ஒரு உச்சாடனம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கணும், சரியான விதத்தில் உச்சரிக்கக்கூடியவர்களாக இருந்தா அற்புதமான சேவை வேலையெல்லாம் அது பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இந்த பாடலில் உள்ள பிரம்ம தேஜஸா என்னும் வார்த்தை மிகவும் முக்கியமானது. அக்காலத்தில் அந்தணர்கள் வேத மந்திரங்களை ஓதுவதன் மூலமே அதிசயங்கள் நிகழ்த்தும் ஆற்றல் மிக்கவர்களாக விளங்கினர். இந்த பிரம்ம தேஜஸான்ற வார்த்தை ரொம்ப முக்கியம்.
அப்ப அந்தணர்கள்ல இருந்தாங்க. அவங்க வேத மந்திரத்தை நல்லா ஓத முடிஞ்சது. வல்லமை பெற்றவர்களாக இருந்தார்கள். ஒன்று மந்திரத்துக்கும் அதிக சக்தி, அதை ஓதுபவர்களுக்கும் அந்த சக்தி வல்லமை உடையவர்களாக இருந்ததால் அந்த நிகழ்ச்சி ஆற்றல் மிக்கவங்களாக இருந்தாங்க. ஆனால் இந்த இழிந்த கலியுகத்தில் அது போன்ற அந்தணர்கள் யாரும் இல்லை. அந்த மாதிரி உச்சாடம் பண்றதுக்கு இப்ப இல்ல. ஏன்னா இந்த கலியுகத்தோட தன்மையே அதுதான். அப்ப யார் மேலே குறை சொல்றதுக்கு இல்ல. பஞ்சராத்திரிக்கு முறையின்படி இப்போதுள்ள மக்கள் அனைவருமே சூத்திரர்கள் தான். கலவு சூத்திர சம்பவ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கலியுகத்துல எல்லாருமே சூத்திரர்கள் தான். ஏன்னா அந்த மாதிரியான குவாலிட்டி பீப்புள் யாரும் இல்ல. இந்த மத்த சமூக பிரிவுகள் உள்ளவங்க அந்த மாதிரி இல்லைன்னு சொல்றாரு. ஏனெனில் அந்தன கலாச்சாரத்தை நாம் தொலைத்து வெகு நாளாயிற்று. அந்த கலாச்சாரமே படிப்படியா மறைஞ்சு போயிட்டுன்னு சொல்றாரு. ஆனால் ஒருவர் கிருஷ்ண உணர்வினை புரிந்து கொண்டவர் என்று நாம் கண்டு கொண்டால் அவரை வைணவ ஸ்மிருதிகளின்படி உயர்ந்த அந்தணராக ஏற்றுக்கொண்டு அவர் உயர்ந்த நிறைவினை எய்துவதற்குரிய அனைத்து வசதிகளையும் நாம் அவருக்கு அளித்தல் வேண்டும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன சொல்றாங்க? ஆனா கிருஷ்ண உணர்வுல புரிஞ்சுக்கிட்டு அது பாடி ஹரிநாமத்தை நல்லா உச்சரித்து பாகவதம் படிச்சு பகவத்கீதை படித்து அவர்கள் அந்த கிருஷ்ணா பிரபுபாதா தன்னுடைய அவங்க ஆன்மீக குரு சீடர் குரு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்றவங்கள உயர்ந்த அந்தணர்களா நாம ஏத்துக்கணும். அப்படி பண்ணி அவங்க இன்னும் படிப்படியா முன்னேறுவதற்கு என்னென்ன வசதி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அதை நம்ம பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப ஆன்மீக குருவுக்கு நாம சேவை செய்யணும். அவர் மேலும் மேலும் அந்த கிருஷ்ண பக்தியை எல்லாருக்கும் இப்ப எடுத்து சொல்லுவாரு. அதுக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம செய்யணும். அது பொருளா இருக்கலாம், அந்த தன் மண் வாக்கு அப்படி சொல்லுவாங்க. மனதால, வாக்கால, உடலால, தனத்தால 4 விதமா ஆன்மீக குருக்கு சேவை செய்யலாம். பணம் இருக்கிறவங்க பணமா கொடுக்கலாம். இல்ல உடலால என்ன உழைப்ப பண்ண முடியுமா பண்ணலாம். இல்ல என்னோட மனம் புத்தி நான் கொடுக்குற புத்தி யூஸ் பண்ணி நான் செய்யலாம். எந்த மாதிரி முடியுமோ அந்த மாதிரி சேவை செய்து மேலும் மேலும் இந்த கிருஷ்ண பக்தியை வளர்ப்பதற்கு உதவ வேண்டும். பகவான் சைத்தன்யர் நமக்கு அளித்திற்கு பெருந்தன்மை மிக்க பரிசு என்னவென்றால் வீழ்ந்துபட்டிருக்கும் இக்காலத்தில் கூட ஒருவன் வாழ்வின் முழு நிறைவினை அடைவதற்கு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை போதினால் போதும் என்பதே. அப்ப அந்த மாதிரி பெருசா யாகம் எல்லாம் பண்ண வேண்டாம். பெருசா யஜுர் வேதம் அந்த சாம வேதம் அதெல்லாம் பாடலா இருக்கும். சாம வேதத்துல பாடல்களா இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். ஆனா அவங்க பண்ணாங்க. அதோட வாழ்வின் இறுதி குறிக்கோள் பரமபுருஷ பகவானை திருப்திப்படுத்துவதுன்னு தெரிஞ்சிருந்தா ஓகே. அதை திருப்திப்படுத்துறது எப்படின்னு தெரியாம இப்ப எல்லாருமே சூத்திரர்களாக இருப்பதால் நம்ம அந்த மாதிரி ரொம்ப பெரிய விஷயத்துக்கு போக வேண்டாம். எளிமையா ஹரிநாமத்தை சொன்னாலே போதும் அப்படின்னு சொல்றதா பிரபு அதனோட மூடு. ஏனெனில் அது ஒன்றே தன்னை உணர்ந்து செயல்படும் ஆற்றலை அளிப்பதாக விளங்குகிறது. தன்னை உணர்ந்து செயல்படும் ஆற்றல்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அறிவோல் கஷ்டமான கேள்வி கேட்கல. தன்னை உணர்ந்து செயல்படும் ஆற்றலை அளிப்பதாக விளங்குகிறது. என்ன அர்த்தம்? நாம யாரு, பகவான் யாரு, நம்ம நாம யாரு, பகவானுக்கு நமக்கும் ஒரு உறவு இருக்கு. என்னோட எஜமானர், நான் அவருடைய நிரந்தர சேவகன். வெறும் சேவகன் இல்ல, என் சேவகனோட 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 தாழ்ந்த சேவகன் அப்படின்னு நான் என்னை உணர்வதுதான். தன்னை உணர்ந்து செயல்படுவது வேற. தானே உணர்ந்த மட்டும் பார்த்தாது. ஆத்மா சில பேர் சொல்லுவாங்க சோல்னா இப்ப எல்லா ஆர்கனைசேஷனையும் கூட சொல்லி தர்றாங்க. சோல் நீ ஒரு ஆத்மாம்பாங்க. அதோட முடிஞ்சு போயிடுமா? போதுமா? ஆத்மான்னு தெரிஞ்சா போருமா? ஆத்மாவிற்குரிய செயல்பாடு என்ன? செயல்பாடு என்ன? சேவை செய்வது, உச்சரிப்பது, குணம், லீலை, நாமங்களை உயர்ந்த பக்தர்களுடைய சங்கத்தில் இருந்து கேட்பது, திரும்ப நம்ம அதை ஸ்மரண் பண்ணுவது, அந்த 9 வகை பக்தி தொண்டு பண்றது இல்லையா? அப்படி செய்யும் போது நம்ம என்ன ஆகுது? நான் என்னை எப்படி உயர்மை? நான் என்னை சேவகனாக உணர்றேன். இன்னொன்னு அந்த செயல்படும் ஆற்றலை அளிப்பது. அந்த ஹரிநாம சொல்லும் போது அந்த அந்த வெறும் புக்ல படிச்சா மட்டும் பத்தாது. ஆத்மானு உணர்ந்தா மட்டும் பத்தாது. அதை நான் செயல்பாடுகளில் நான் கொண்டு வரணும். அப்ப 9 வகை பக்தி தொண்டு செய்யணும். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். அப்ப அந்த மாதிரி பக்தி தொண்டுல செய்யணும். அதுல எது ரொம்ப ஸ்பெஷலா? சில பேருக்கு சிலது பிடிக்கும், சில பேர் கேட்க பிடிக்கும், சில பேருக்கு சொல்ல பிடிக்கும், சில பேருக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறது, திருப்பி திருப்பி அத லீலைகளை அப்படியே மனசுல அப்படியே நினைச்சு பார்ப்பாங்க, அது பிடிக்கும். அப்ப எந்த மாதிரி சேவை பிடிச்சாலும் அது 9 பிடிச்சாலும் செய்யலாம்.
எதையேனும் ஒன்று செய்தாலுமே நம்மளுடைய இலக்கான கிருஷ்ண பிரேமையை அடைய இயலும் அப்படிங்கறதான் இந்த சதி தன் உடலை துரத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழே வர்ற முக்கியமான மெசேஜ். ஈஸியா இருக்கா? இப்ப சதியோட அந்த ஒரு நிகழ்வுனால உடலை துரத்ததுனால நாமளும் உடலை துறக்காரன்னா எந்த மாதிரி துறக்கணும், அடுத்தது எந்த பாடி எடுக்கணும், அதுக்கு நம்ம ப்ராசஸ் என்ன, அது சில பிரபாதம் சொல்லி தராரு. இதுல வந்து முக்கியமா என்ன பார்த்தோம் அப்படின்னா, வைஷ்ணவ நிந்தனை கூடாது. வைஷ்ணவ நிந்தனை அப்படி இருந்ததுன்னா அவர்களை இந்த யாரு நிந்தனை பண்ணாங்களோ அவர்களை கொல்லும் ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தால் அடுத்தவர்களை கொள்ளலாம், நாமும் உயிரை வைத்துக் கொள்ளலாம். அப்படி ஆற்றல் இல்லாத போது நாம் காதை பொச்சிட்டு அந்தாண்ட போயிடணும், நமக்குரிய சேவைகளை கடமைகளை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. பிரகலாத் எப்படி பொறுமையாக இருந்தாரோ, ஒரு ஆரியன் எப்படி நடந்துக்கிட்டான், மென்மையான மனம் படைத்தவனா இருப்பான், அதே சமயத்துல அவன் வந்து பொறுமையாக இருந்தான். அந்த மாதிரி பொறுமையாக இருந்து நம்ம ஹரிநாமத்தை உச்சரிக்கும் பொழுது அந்த நம்மளுடைய புலன்களை கட்டுப்படுத்தும் பகவான் வந்து நம்ம புலன்களை மனதை கட்டுப்படுத்தி அழகா அழைச்சிட்டு போவாரு. அதுதான் சொல்லப்படுது. ரிஷிகேஷர் நம் புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்துவார். இந்த சதி வந்து கடைசியில ரிஷிகேஷரை நினைச்சாலா? புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் தாமரை திருவடிகளை நினைத்தாங்களா? இல்ல. அதெல்லாம் உத்தம சொன்ன மாதிரி அவங்க அந்த திவ்யமான ஆன்மீக உடலை எய்தவில்லை, இன்னொரு உடலுக்கு மாற்றினார்கள். இது அவங்க வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு நம்ம அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறோம். அப்ப ஆத்திரம் கொள்ளக்கூடாது, அந்த இடத்த விட்டு போயிடணும். சிவபெருமான் எப்படின்னா சொன்னாரு, அவர் மிகச்சிறந்த வைஷ்ணவர், தீர்க்கதரிசி, பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், போகாத, அங்க அவமானப்படுவாய் சொன்னாரா? கேட்டிருக்கணும், கேட்கல. அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து கடைசியில உடலை விட்டார்கள். அப்ப அந்த மாதிரி ஆத்திரம் கொண்டு கோபம் கொண்டோம் அப்படின்னா நம்ம அனாவசியமா வந்து ஒரு லைஃப் டைமா விட்டுருவோம். திரும்பி உடல், இந்த மனித உடல் கிடைக்குமா? அப்ப நம்ம அந்த வேல்யூ தெரியணும். மனித உடல் ரொம்ப ரேரு, கிருஷ்ண பக்தி கிடைக்கிறது ரேரு, ஹரிநாமம் கிடைக்கிறது ரேரு, சத்சங்கம் அதை விட அரிது. அப்ப இதெல்லாம் நான் இழக்கக்கூடாது அப்படின்னா நம்ம அப்ப ஒருமை காத்தருளனும், கோபத்தை காட்டக்கூடாது, அமைதியா இருக்கோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா வெற்றி கொள்ளலாம். ஹரி போல. ஹரே கிருஷ்ணா. இதுல பாயிண்ட் எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா? இது விடுபட்ட பாயிண்ட் இருந்தா சொல்லலாம், டவுட் இருந்தா கேட்கலாம். நன்றி. மாதாஜி வந்திருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. அவங்களை கவனிக்கவே இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எதுவும் சொல்லணுமா மாதாஜி பாயிண்ட்? அடுத்த அத்தியாயத்துக்கு நம்ம போவோம். முடிஞ்சா என்ன இருக்குன்னு பாத்துட்டு வாங்க. இதுலயுமே என்னென்ன பாயிண்ட் நம்ம படிச்சோம், முக்கியமானதெல்லாம் அதை குறிச்சு வச்சிருப்பீங்க. அது மாதிரி பாக்குறதுனால பாருங்க. அது நமக்கு அது வந்து கை கொடுக்கும். சும்மா படிச்சோம் அதோட விட்டோம் அப்படிங்கிறது கிடையாது, எல்லாமே நடைமுறைப்படுத்திக்கிறோம். அதனால நம்ம படிக்க படிக்கதான் மனம் பக்குவப்படும். முடிச்சுக்கலாமா? வாஞ்சா கல்பத்தருபேச்ச கிருபா சிந்துபேபச்ச பதிதானாம் பாவனேபே வைஷ்ணவேபியோ நமோ நமः. निरंतर श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, श्रील गुरुदेव की जय, अनंत कोटि वैष्णव की जय, हरि रामाचार्य हरिदास ठाकुर की जय, निताय गौर प्रेमानंद हरि हरि बोल।